80 வயது மூதாட்டி என்று கூட பாராமல் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து மாவு கட்டோடு நடக்க முடியாமல் துள்ளி குதித்து வரும் இவர்தான் நாகராஜ். சென்னை ஜாம் பஜார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு வீட்டின் முதல் தளத்தில் 80 வயது மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். இவரது மகளுக்கு திருமணமான நிலையில் அவர் தனியாக வசிப்பதால் அவர் வழக்கம் போல தனது தாய்க்கு காலையில் உணவு எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது கதவு திறந்திருந்ததை கண்டு சந்தேகமடைந்துள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மூதாட்டி ஆடைகள் களைந்த நிலையில் மயங்கி கிடந்துள்ளதை கண்டு மகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் மூதாட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மூதாட்டியின் உடலில் நக காயங்கள் இருப்பது மகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவ பரிசோதனை செய்த போது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்துள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியிடம் விசாரித்த போது இரவில் ஜன்னலையும் கதவையும் தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த போது வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்த நபர் திடீரென தனது தாடையில் தாக்கியதாக கூறியுள்ளார். இதில் மூதாட்டி கீழே நிலை தடுமாறி விழுந்த நிலையில் அந்த நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 2000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லை என கூறியதற்கு அந்த நபர் தன்னை தாக்கிவிட்டு நடந்ததை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் நாளையும் வருவேன் என கூறி அந்த நபர் புறப்பட்டு சென்ற பின்னர் தன்னால் எழுந்து நடக்க முடியாத நிலையில் மயங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்த போது வீட்டில் புதிய சிம் கார்டு ஒன்றின் அட்டை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணிற்கு போலீசார் தொடர்பு கொண்ட போது சிம் கார்டு இன்னும் ஆக்டிவேட் செய்யாதது தெரிய வந்துள்ளது. மேலும் அக்கம் பக்கத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் மூதாட்டி சொன்ன அங்க அடையாளங்களை வைத்து போலீசார் ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அந்த நபரின் மொபைல் எண் மூதாட்டி வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சிம் கார்டு அட்டையின் எண்ணோடு ஒத்துப்போனது தெரிய வந்துள்ளது. அந்த நபரிடம் போலீசார் விசாரித்த போது அந்த நபர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 40 வயதான நாகராஜ் என்பதும் நாகராஜுக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. நாகராஜ் வெல்டிங் வேலைக்காக 3 மாதம் முன் மூதாட்டியின் வீட்டிற்கு அருகில் வேலை பார்த்து வந்த போது மூதாட்டி தனியாக இருப்பதை நோட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மது அருந்திவிட்டு கொள்ளையடிக்க மூதாட்டி வீட்டிற்கு சென்ற போது சபலத்தில் மூதாட்டியை கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 அடிதடி வழக்குகளில் சிக்கிய நாகராஜை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது வழக்கை விசாரித்த நீதிபதி நாகராஜை பார்த்து 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த நீ எல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன் என கடிந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருவள்ளூர் பகுதியில் இருந்த நாகராஜை போலீசார் கைது செய்ய முயன்ற போது தப்பி ஓடிய போது கீழே விழுந்ததில் நாகராஜுக்கு இடது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பின்னர் நாகராஜை ஜாம் பஜார் போலீசார் சிறையில் அடைத்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.